Hello friends, welcome to Fantasy Gurudam YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் டச் பண்ணி ஆன்ல கொடுங்க. நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இந்தியா உமன்ஸ் அண்ட் வெஸ்ட் இந்தியன் உமன்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில நடக்க இருக்கிற மூணாவது T20 மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி 2 மேட்ச் வந்து முடிஞ்சு. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இந்தியா வின் பண்ணிட்டாங்க. செகண்ட் மேட்ச்ல வெஸ்ட் இண்டீஸ் வந்து வின் பண்ணிட்டாங்க. இது வந்து மூணாவது மேட்ச். இந்த மேட்ச் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான மேட்சா தான் வந்து இருக்க போகுது ரெண்டு டீமுக்குமே. மேட்சை பொறுத்த வரைக்கும் 19ஆம் தேதி டிசம்பர் நடக்கிறதுக்கு டைமிங் இரவு 7 மணிக்கு வந்து இந்த மேட்ச் நடக்கிறதுக்கு. ஸோ வெனுவை பொறுத்த வரைக்கும் 2 மேட்ச் எங்க பிளே பண்ணாங்களோ அதே வெனுவில் தான் வந்து இந்த மேட்ச் நடக்கிறதுக்கு. இந்த பொம்மையோட பிச்சு ரிப்போர்ட் வந்து பார்ப்போம். பிச்சை பொறுத்த வரைக்கும் 2 விதமான ட்ராக்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் செகண்ட் 2 ஓவருமே ஸ்பின்னர்ஸ்க்கு நல்லாவே சப்போர்ட்டிங் இருந்துச்சு. பட் செகண்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பால் பண்ணும்போது ஸ்பின்னருக்கு சுத்தமா சப்போர்ட்டிங் இல்லை. ஃபாஸ்ட் பால்ஸ் ரொம்பவே டாமினேட் பண்ணிட்டாங்க. செகண்டா பால் பண்ணும்போதும் பெரிய அளவுக்கு சப்போர்ட்டிங் இல்லைன்னு தான் சொல்லணும். பவுலருக்கு பேட்டிங்க்கு ஃப்ரெண்ட்லியாவே இருந்துச்சு பிச்சை பொறுத்த வரைக்கும். ஸோ லாஸ்ட் லைனப்ஸ் வந்ததுக்கு அப்புறம் அந்த டைம்ல செக் பண்ணி சொல்லுவாங்க பிச்சு எந்த மாதிரி பிச்சா இருக்கு, புதுசா ஒரு ட்ராக் வந்து யூஸ் பண்ணிருக்காங்களா இல்ல பழைய ட்ராக் தானா அப்படிங்கறத சொல்லுவாங்க. ஸோ அந்த ட்ராக் என்ன அப்படிங்கறத நான் லாஸ்ட் டெலிகிராம் சேனல்ல லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல வந்து நான் வந்து அப்டேட் பண்றேன். அதை தவிர்த்து அதுக்கு தகுந்த பிளேயர்ஸ் வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கிங்க. ஸோ ஆஸ் யூசுவல் நார்மல் பிச்சை பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர்ஸ் நல்லாவே டாமினேட், அதாவது ஃபாஸ்ட் பாலுக்கு சப்போர்ட் இருந்தாலும் உமன்ஸ் மேட்சை பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர்ஸ் வந்து ரொம்பவே டாமினேட் பண்ணுவாங்க இந்த வெனுல. அந்த மாதிரி தான் ரீசன் வைஸ்ல இருந்திருக்கு. பட் பிச்சை வந்து சேஞ்சஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த வகையில் எப்படி வேணா சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்கு. அந்த டீட்டெயில வந்து நான் லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல டெலிகிராம் சேனல் வந்து கொடுக்குறேன். இப்போ ஆஸ் யூசுவல் பேட்டிங்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். ஆவரேஜ் ஸ்கோர் 150 160 பிளஸ் ரன்னையும் அடிக்கிறது வாய்ப்பு இருக்கு. அதுல ஸ்ட்ரைக்லி ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கொஞ்சம் சப்போர்ட். ஸ்டார்டிங் அந்த பவர் பிளேல இன்சியல் ரேஞ்சில் வந்து விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்கும். பிச்சு யூஸ்டாக ஸ்பின்னர்ஸ் தான் வந்து டாமினேட் பண்ணுவாங்க. அதுதான் இந்த பிச்சோட ஒரு ரீசன்ட் ரெக்கார்ட் வைஸ்ல இருக்கிறது. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல ஃபுல் டீட்டெயிலா வந்து என்ன இருந்து அப்படிங்கிறத டெலிகிராம்ல வந்து அப்டேட் பண்றேன். ஓகே, இப்போ அடுத்ததான் நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக் ஒரு டெமோ டீம் வந்து கொடுக்குறோம். அந்த டீம் வந்து உங்க தகுந்த பிளேயர்ஸா இருக்கட்டும் அல்லது கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா இருக்கட்டும் சேஸ் பண்ணி பிளே பண்ணி பாருங்க. ரொம்பவே பெஸ்ட் ஆப்ஷனா வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல ஸ்போர்ட்ஸ் ஆப்ல இருக்க பாப் ஆப்ஷனா இருக்கட்டும், குபேர ஃபேண்டசி ஆப்ல இருக்க டியோ ஆப்ஷனா இருக்கட்டும், அது ரெண்டுக்குமே நாங்க எந்த ஆப்ஷன்ஸ்ல ட்ரை பண்றோமோ அதே ஆப்ஷன்ஸ்ல டெலிகிராம்ல வந்து கொடுக்குறோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. இப்போ அடுத்ததா நீங்களும் நம்ம எக்ஸல் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் கான்டெஸ்ட்ல ப்ளே பண்ண நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷனா வந்து இருக்கும். மற்ற ஆப் நம்ம எக்ஸல் ஆப் நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நிறைய மணி டிஃபரன்ஸ் வைஸ்ல வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம எக்ஸல் ஆப்ல லோவஸ்ட் என்ட்ரி ஃபீஸ்ல நிறைய ப்ராப்ளம் இருக்கு. ஸோ அதர் ஆப்ஸ்க்கு இந்த கம்பெனியா நிறைய டிஃபரன்சேஷன் இருக்கு. நிறைய ஃப்ரீ கிவ்வேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உமன்ஸ் மேட்சா இருக்கட்டும், இன்டர்நேஷனல் மேட்சஸ் அண்ட் BBL அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மேட்சஸ்க்கு வந்து ஃப்ரீ கிவ்வேஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட் லீட் ரிப்போர்ட் வச்சாங்க. நிறைய பிரைசஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ மறக்காம நம்ம எக்ஸல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு ஒரு முறையா அந்த ஆப் சைஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா வந்து இருக்கும். ஒரு கம்மியான அமௌண்ட் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நிறைய அமௌண்ட் வின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப் நம்ம எக்ஸல் ஆப்பா தான் வந்து இருக்கும். ஸோ ஒரு முறையாவது நம்ம எக்ஸல் ஆப் இன்ஸ்டால் பண்ணி இந்த ஆப் சைஸ்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா வந்து இருக்கும். நம்ம எக்ஸல் ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இன்வைட் கோட் FGT. இப்போ அடுத்ததா வெளியூர் வந்து பார்ப்போம். வெனுவை பொறுத்த வரைக்கும் ஓவராலா 7 மேட்ச் வந்து பிளே பண்ணிருக்காங்க. பேட் ஃபர்ஸ்ட் பண்ணாங்க ஒரே ஒரு மேட்ச் தான். அது வந்து இந்தியா தான் ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து வின் பண்ணிட்டாங்க. ஆஸ் யூசுவல் பேட் செகண்ட் பண்ணாங்க. 6 மேட்ச் வரையும் வின் பண்ணிருக்காங்க. ஆவரேஜ் ஸ்கோர் 155, ஹையஸ்ட் ஸ்கோர் 195 இந்தியா உமன்ஸ், லோவஸ்ட் ஸ்கோரும் இந்தியா உமன்ஸ் தான் வந்து அடிச்சிருக்காங்க. அடுத்ததா ஹெட்வீட்டை பொறுத்த வரைக்கும் ஓவராலா 10 மேட்ச், அதாவது லாஸ்ட் 5 வருஷத்துல பிளே பண்ணது வந்து ஒரு 10 மேட்ச் வந்து பிளே பண்ணிருக்காங்க. அதுல இந்தியா 9 மேட்சும் வெஸ்ட் இண்டீஸ் ஒரே ஒரு மேட்ச் தான் வின் பண்ணிருக்காங்க. அந்த ஒரு மேட்சும் லாஸ்டா பிளே பண்ண மேட்ச் தான். ஓகே, அடுத்ததா 2 டீம்ல இருக்கிற ப்ராப்பர் லெவல்ஸ்ல யார் யார் இருக்கா அப்படிங்கிற டீட்டெயில் வந்து பார்ப்போம். இந்தியா உமன்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்மிருதி மந்தனா, உமா சிட்ரி இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்ண போறாங்க. ஜெமிமா ரோட்ரிகிஸ், ராகவி ஆனந்த், ரிச்சா கோஸ் இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன். தீப்தி சர்மா, ஷாஜனா, ராதா யாதவ், சீமா தாகூர், டைசா சாது, ரேணுகா சிங் தாகூர். ஸோ இதுதான் இந்தியா உமன்ஸோட ஒரு ப்ராப்பர் லெவன்ஸா வந்து இருக்கு. ஓகே, இப்போ அடுத்ததா வெஸ்ட் இண்டீன்ஸை பொறுத்த வரைக்கும் ஹைலி மேத்யூஸ், குயினா ஜோசப் இவங்க 2 பேரும் இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்ண போறாங்க. கேம்பல் இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன். டொட்டின், ஹென்ரி, தெரீசா, கஜ்னாபி, ஜேம்ஸ், அஃபி ஃபிளெச்சர், கரிஸ்மா, முனிசர். ஸோ இவங்க தான் வெஸ்ட் இண்டீஸ் டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் ஆப்ஷன் வந்து
இருக்காங்க. இப்போ ரெண்டு டீம்ல டபுள் ஆப்ஷன்ஸ்ல பிளேயர்ஸ் யார் யாரு, அவங்களுக்கு எந்தெந்த ஆப்ஷன்ஸ்ல இருக்கு, சிங்கிள் ஆப்ஷன்ஸ்ல யார் யாரு எந்தெந்த ஆப்ஷன்ஸ்ல பணம் கொடுக்கலாம் அப்படிங்கிறத டீடெயிலா வந்து பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் இந்தியா டீமை பொறுத்த வரைக்கும் டாப் 6ல இருக்க டபுள் ஆப்ஷன் பிளேயர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் ரிச்சா கோஸ் அண்ட் அவங்க விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன், தீப்தி சர்மா பேட்டிங் அண்ட் பவுலிங் ஆப்ஷன்ஸ்ல இருக்க டாப் 6ல இருக்கக்கூடிய டபுள் ஆப்ஷன் பிளேயர் ராகவி ஆனந்த். ஸோ ராகவி ஆனந்த் பார்த்தீங்கன்னா ஹர்மன்பிரீத் கவுருக்கு பால ஹர்மன்பிரீத் கவுர் இன்ஜுரி, ஸோ அதுக்கு பால ராகவி ஆனந்த் வந்து பிளே பண்றாங்க. பட் லாஸ்ட் மேட்ச் அவங்களுக்கு பவுலிங் ஆப்ஷன் வந்து கொடுக்கல, ஒன்லி பேட்டிங் ஆர்டர் மட்டும் தான் கிடைச்சிருந்துச்சு. அப்படியே இன்கேஸ் பவுலிங் ஆப்ஷன் கொடுக்குறாங்கன்னா 5 மெயின் பவுலர்ஸ் இருக்காங்க. அதுல சாஜனா வந்து லாஸ்ட் மேட்ச் ஒரு 2 ஓவர் சம்திங் 3 ஓவர் வரையும் பவுல் பண்ணியிருந்தாங்க. பெருசா விக்கெட்டிங் ஆப்ஷன் எதுவும் இல்லை. இந்த மேட்ச் சேஞ்சஸ் பண்ணி நினைச்சாங்கன்னா ராகவிக்கு ஒரு 2 ஓவர் வரையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பேலன்ஸ் தீப்தி சர்மா 4 ஓவர், ரேணுகா சிங் தாகூர் 4, ராதா யாதவ் 4, பேலன்ஸ் இருக்க ஓவர்ஸ் இந்த ஆப்ஷன்ஸ்ல இவங்க பவுல் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமிங் அந்த பர்டிகுலர் டைம்ல எந்த பவுலுக்கு ஃபேவரா இருக்கோ அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமா ஓவர் கொடுத்துட்டு மற்ற எக்ஸ்டென்ஸா கொடுக்குறவங்களுக்கு ஓவரை வந்து கம்மி பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. இப்போ டபுள் ஆப்ஷன் வைஸ் ஸோ இந்த 2 பேருமே 100% விக்கெட் கீப்பிங் பண்றாங்க ரிச்சா கோஸ். ஸோ அந்த விக்கெட் கீப்பிங் மூலமா கிடைக்கக்கூடிய ஒரு 20+ பார்ட்டிசிபேன் டீம்ல இருக்க பயணம் சேர்த்து ஒரு 20+ பார்ட்டிசிபேன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் பேட்டிங்ல வந்து ஆவரேஜா இவங்கள்ட்ட நம்ம ஒரு 25+ ஸ்கோர் வரையும் எதிர்பார்க்கலாம். ஓவராலா ஒரு 30+ பார்ட்டிசிபேன் கிட்டத்தட்ட விக்கெட் கீப்பிங் அண்ட் பேட்டிங் மூலமா இவங்களுக்கு ஒரு 50ல இருந்து ஒரு 55+ பார்ட்டிசிபேன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ரிச்சா கோஸை பொறுத்த வரைக்கும். ஸோ ரிச்சா கோஸ் டபுள் ஆப்ஷன் பிளேயர்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயர்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸா வந்து இருப்பாங்க. அதர்வைஸ் தீப்தி சர்மா அவங்களோட 4 ஓவருமே பவுல் பண்றாங்க. பர்டிகுலரா இவங்க போத் இன்னிங்ஸ்ல இருந்து ஒரு விக்கெட் அப்படிங்கிறத இவங்கள்ட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இன்னைக்கு செகண்டா பவுல் பண்ணும்போது 1ங்கிறது 2 விக்கெட்டா கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம தீப்தி சர்மாட்ட இருந்து ஒரு விக்கெட் அப்படிங்கிறத ஆவரேஜா எடுத்துக்கும். ஒரு 25 டாப் 6ல பேட்டிங் இருக்காங்க வராங்க. பேட்டிங்ல வந்தாங்கன்னா இவங்கள்ட்ட நம்ம ஸோ ஒரு பெரிய அளவுக்கு எதிர்பார்க்க வேணாம். ஓவராலா ஒரு 15ல இருந்து 20+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படின்னு கிடைச்சாவே போதும். தீப்தி சர்மாட்ட இருந்து நம்ம தாராளமா ஒரு 45+ ஃபேண்டசி பாயிண்ட்ங்கிறத எதிர்பார்க்கலாம். ஸோ அது வந்து ட்ரீம் டீம்ல வரதுக்கு ஒரு ஆக்டான ஆப்ஷனா தான் வந்து இருக்கும். ஸோ டபுள் ஆப்ஷன்ல டாப் 6 இருக்க 2 பிளேயருமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாங்க. அதர்வைஸ் சிங்கிள் ஆப்ஷன் வைஸ் தான். ஸோ சாதனா வந்து பெருசா பவுலிங் ஆப்ஷன் கிடைக்காது. ஃபர்ஸ்ட் மேட்ச் பவுல் கொடுக்க, செகண்ட் மேட்ச் ஓவர்ஸ் வந்து பவுல் பண்ணவங்க வந்து எக்ஸ்டென்ஸா ஸ்கோர் கொடுத்துட்டாங்க, விக்கெட் கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக ஒரு சேஞ்சஸ்க்கு வந்து கொடுத்துருந்தாங்க. பட் அவங்க பவுல் பண்ணி பெருசா விக்கெட் எதுவும் கிடைக்கல. இப்போ சிங்கிள் ஆப்ஷன்ஸ்ல ஸ்மிருதி மந்தனா, உமா சட்ரி, ஜெமிமா ரோட்ரிகஸ் இந்த 3 பேர் வந்து இருக்காங்க. இதுல ஸ்மிருதி மந்தனா பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் சொல்லியிருந்தேன். ஸோ ஒரு 10 மேட்ச் பிளே பண்றாங்க, ஒரு 7 மேட்ச்ல ட்ரீம் டீம்ல வந்திருக்காங்கன்னா செகண்ட் மேட்ச் பிளே பண்ணும்போது தான் ட்ரீம் டீம்ல வந்திருக்காங்க. பட் இந்த T20 அப்படிங்கும் போது கிட்டத்தட்ட ஒரு குயிக் ஃபயரா அந்த பவர் பிளே யூஸ் பண்ணிட்டு ஒரு 20ல இருந்து ஒரு 25+ ஸ்கோர் அடிச்சிட்டாவே போதும். ஓவராலா 30ல இருந்து ஒரு 35+ ஃபேண்டசி பாயிண்ட்ங்கிறது கிடைச்சிருது. அது மட்டும் இல்லாம இவங்க அந்த மிடில் ஓவர்ல மிடில் சைடு அந்த பவர் பிளே நிக்கிறதுனால 1 or 2 கேச்சஸ் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த எச்எஸ் ஃபாஸ்ட் பால் எச்எஸ் மூலமாவோ இல்ல ஸ்பின்னர்ஸ் அந்த ரன் அவுட் பண்றதுக்காக இந்த மாதிரிலாம் வாய்ப்புகள் இருக்கனால அதுல கிட்டத்தட்ட ஒரு 2 கேச்சஸ் இருக்கும்போது ஒரு 16 டீம்ல இருக்க பையன் கிட்டத்தட்ட ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட்ங்கிறது ஆவரேஜா உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு இருக்கு. ஸோ ஓவரால் இவங்க வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட் எடுத்து ட்ரீம் டீம்ல வந்து வந்துடுறாங்க. இதே ஓடிஐக்கு இந்த ஸ்கோர் ஆப்டா இருக்குமாங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க். T20க்கு இந்த 25+ ரன் அடிச்சிட்டாவே போதும், ட்ரீம் டீம்ல வர வாய்ப்புகள் இருக்குங்களா? ஓடிஐக்கு அது செட் ஆகாது. ஸோ ஸ்மிருதி மந்தனாவை ஆப்ஷன் வைஸ்ல அவங்க செகண்டா பேட் பண்ணும்போது ரொம்ப இம்பார்ட்டன்டா இருப்பாங்க. பட் லாஸ்டா இந்த 2 மேட்ச் வைக்கும்போது தெரியும் ஃபர்ஸ்ட் பேட் மூலம் அவங்க எடுக்கிற ஸ்கோர் வச்சு கண்டிப்பா ட்ரீம் டீம்ல வந்துடுறாங்க. நீங்க ஒரு டிஃபரன்ஸ் மிக போத் ட்ரை பண்ணலாம், தாராளமா வந்து ட்ரை பண்ணி பார்த்துங்க. உமா சட்ரி ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு இம்பார்ட் கொடுங்க. இவங்கள்ட்ட என்ன ஒரு ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டிங் மட்டும்தான், வேற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜும் இல்லாதது ஒரு மைனஸா இருக்கு. ஸோ விக்கெட் கீப்பிங் பண்ணல எதுவுமே இல்லை. ஒரு ஆப்ஷன் வைஸ்ல இவங்க பிளேயர் எனக்கு தேவைப்படுது அப்படின்னு உங்களுக்கு ஒரு இம்பார்ட் கொடுத்துங்க. அந்த பவர் பிளேயை யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட் உங்களுக்கு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு மேட்ச் ஒரு 25+ ஸ்கோர் அப்படிங்கிறது அடிச்சிடறாங்க, ஒரு ஆள் 30+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைச்சிருது. ஒரு கேட்சஸ் அனைத்து புடிச்சிட்டாங்கன்னா இவங்க ட்ரீம் டீம்ல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பட் பிடிப்பாங்களாங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க். இவங்க பேட்டிங்ல இருந்து ஓவராலா ஒரு 25ல இருந்து 30+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கும். ஒரு டிஃபரன்ஸ் பிக்கா இருக்கும், ரொம்ப லோ பர்சன்ட் இருக்க ஒரு பிளேயர் ஒரு டிஃபரன்ஸ் பிக்கா ஒரு பிளேயரை ட்ரை பண்ணி வச்சுன்னா உமா சட்ரி அந்த இதுல ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாங்க ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது. ஜெமிமா ரோட்ரிகஸ் லாஸ்ட் மேட்ச் சொல்லியிருந்தேன் செகண்டா பேட் பண்றாங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட், ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா இவங்க நீங்க 50-50 ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா இவங்க ஒபேட் பண்ணிட்டு வேற பிளேயர் ஆப்ஷன் கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது அந்த அளவுக்கு பெரிய ரெக்கார்ட்ஸ் எதுவும் இல்லை, ஒரு ஆவரேஜ் எதுவுமே இல்லை. செகண்டா பேட் பண்ணும்போது 30+ ஸ்கோர் அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வந்து வச்சிருக்காங்க. பட் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது
10ல இருந்து ஒரு 15 பிளஸ் ஸ்கோர்லயே அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எப்படி வேணா சேஞ்ச் ஆகும். ஸோ ஜெய்மா ரோட்ரிகஸ் செகண்டா பேட் பண்றாங்கன்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா 50 ஆப்ஷன் கூட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சாதனா சேம் அதேதான், பவுலிங் ஆப்ஷன் இருந்துச்சு. ஸோ இந்த பவுலிங் விட்டு தான் போறாங்க, வேற ஆப்ஷன் இல்லை அப்படின்னா சாதனாவுக்கு ஒரு டிஃபரன்ஸிபிக்கா ஒரு பிளேயர் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா சாதனாவுக்கு வந்து அதாவது பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. சாதனா ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க, மினிமம் ஒரு 2ல இருந்து ஒரு 3 ஓவர் பவுல் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சது அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. அன்நெக்ஸ்ட் ஒரு விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்கேஸ் பேட்டிங் ஆர்டர் வருவாங்களான்னு பெரிய கொஸ்டின் மார்க். வந்தாங்க அப்படின்னா ஒரு 10+ ரன் வரையும் எதிர்பார்க்கலாம். ஸோ ஆஸ் யூசுவல் ஒரு 35+ ரன் பையன் அப்படிங்கிறது கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு. இன்கேஸ் பவுலிங் ஆப்ஷன் இல்ல, இந்த 5 பிளேயருமே நல்லா விக்கெட் எடுத்துட்டு இருக்காங்க, பெருசா ஸ்கோர் கொடுக்கல அப்படின்னா அந்த இதுல சாதனா பிக் பண்றது ரொம்ப ரொம்ப ரிஸ்கா போயிடும். ஸோ கிராண்ட் லீக்ல வேணா இவங்களுக்கு வந்து ஒரு கீப்பரை வந்து நீங்க கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்மால் லீக்ல இவங்க தவிர்த்து வேற பிளேயர் ஆப்ஷன் நீங்க ட்ரை பண்றதுதான் பெஸ்ட் ஆப்ஷன் வந்து இருக்கும். இதுல ராதா யாதவ் ஸோ 4 ஓவருமே பவுல் பண்ணிடுவாங்க. இது என்ன ஆகும்னா ராதா யாதவை பொறுத்த வரைக்கும் செகண்டா பவுல் பண்றாங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா ஒரு விக்கெட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து எதிர்பார்க்க முடியும். செகண்டா பவுல் பண்றாங்கன்னா 2 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். பட் லாஸ்ட் மேட்ச் பெருசா ஸ்கோர் செட்டும் இல்ல. பட் ஃபர்ஸ்ட் மேட்ச் வேணும் பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் நல்லா சப்போர்ட்டிவா இருந்துச்சு. அந்த பிச்சு நல்ல விக்கெட் இருந்துச்சு. செகண்டா பிளே பண்ண பிச் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பேட்டிங் தான் கொஞ்சம் நல்லா ஃப்ரெண்ட்லியா இருந்துச்சு. பவுலர்ஸுக்கு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நல்லாவே டேமேஜ் பண்ணியிருந்தாங்க. பட் லைனப்ஸ் வந்ததுக்கு அப்புறம் அந்த 2 பிச்சில் எதுல பிளே பண்றாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறம் டெலிகிராம்ல அப்டேட் பண்றோம். அதுக்கு தகுந்த பிளேயர்ஸ் வந்து நீங்க பிக் பண்ற மாதிரி இருக்கும். இதுல ராதா யாதவ் கண்டிப்பா சொன்னா செகண்டா பவுல் பண்றாங்கன்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷன் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க நீங்க ஒரு 50 ஆப்ஷன் ட்ரை பண்ணுவாங்க, தாராளமா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. சீமா தாக்கூர் என்னைய பொறுத்த வரைக்கும் மினிமம் 3ல இருந்து ஒரு 4 ஓவர் வரையும் பவுல் பண்ணிடுவாங்க. நான் பர்டிகுலரா சீமா தாக்கூருக்கு ஒரு போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துக்குவேன். நீங்க ஏதாவது ஆஃப் சீரீஸ்ல ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துருங்க. 2 விக்கெட் அப்படிங்கிறது இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்கேஸ் எல்லா விக்கெட் ராதா ஏதோ ஒரு விக்கெட் இழந்துட்டாங்க, ஒரு 2 ஓவர் இருந்து பேட்டிங்ல சீமா தாக்கூர் வராங்கன்னா மினிமம் ஒரு 5ல இருந்து ஒரு 10+ ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு விக்கெட் அப்படிங்கும்போது ஒரு ட்ரீம் டீம்ல ஆஸ் யூசுவல் வந்துருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது நீங்க ஒரு ஆஃப் சீசன் ட்ரை பண்ணும்போது ஒரு இம்பார்ட்டன் வந்து கொடுத்துருக்கீங்க. நான் பர்டிகுலரா சீமா தாக்கூருக்கு போத் இன்னிங்ஸும் ஒரு இம்பார்ட்டன் வந்து கொடுத்து ட்ரை பண்ணுவேன். இல்ல டைசஸ் சாது செகண்டா பவுல் பண்றாங்க அப்படின்னா ஒரு ஆஃப் சீசன்ல ஒரு கொடுத்து பாருங்க. ஒரு விக்கெட் அன்எக்ஸ்பெக்டடான 2 விக்கெட். ஸோ இந்த மாதிரி ஆஃப் சீசன்ல வந்து எதிர்பார்க்கலாம். லாஸ்ட் மேட்ச் டோட்டலி ஃபிளாப்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மேட்ச் என்னை பொறுத்த வரைக்கும் செகண்டா பவுல் பண்ணும்போது ஒரு விக்கெட் அப்படிங்கிற ஆப்ஷன்ல இவங்கள்ட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். ரேணுகா சிங் தாக்கூர் ஸோ ரேணுகா சிங் தாக்கூரை பொறுத்த வரைக்கும் ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர். ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது மஸ்ட் ட்ரை ஆப்ஷன். பவர் பிளேலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு விக்கெட் வரையும் எடுத்து டீமை கிராஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் டெத் ஓவர்ல இவங்க தான் பவுல் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல இவங்க தாராளமா 2 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். இன்கேஸ் செகண்டா பவுல் பண்றாங்க அப்படின்னா ஒரு விக்கெட். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் எதிர்பார்க்க முடியும். வேற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எதுவுமே இல்லை. ஒரு அன்எக்ஸ்பெக்டட் கேச்சஸ் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஓகே, இப்போ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்லயுமே இம்பார்ட்டன்ட் பிளேயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிச்சா கோஸ், தீப்தி சர்மா அண்ட் ஸ்மிருதி மந்தனா. ஸோ ஆஃப் சீரீஸ்ல அவங்க செகண்டா பேட் பண்ணாலும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க. T20 அப்படிங்கும் போது அவங்க எடுக்கிற ஸ்கோர் கண்டிப்பா ட்ரீம் டீம்ல வந்துடுறாங்க. ஸோ போத் இன்னிங்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துருங்க. இந்த 3 பிளேயருமே போத் இன்னிங்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாங்க. ஜெமிமா ரோட்ரிகஸ் செகண்டா பேட் பண்ணும்போது ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துருங்க. இதுல ஜெமிமா ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க இந்தியா அப்படின்னா ஜெமிமா ரோட்ரிகஸ் பேட் பண்ணிட்டு உமா சேட்ரி அண்ட் ஸ்மிருதி மந்தனா இவங்க 2 பேருக்கும் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணிக்கிங்க. அடுத்ததா ராதா யாதவ் செகண்டா பவுல் பண்ணும்போது ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாங்க. சீமா தாக்கூர் நான் பர்டிகுலரா என்னோட டீம்ல நான் போத் இன்னிங்ஸ்ல இம்பார்ட்டன் கொடுத்துருக்கேன். நீங்க ஏதாவது ஆன் சைஸ்ல ட்ரை பண்ணி வச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது இம்பார்ட்டன் கொடுத்துக்க. காரணம் சீமா தாக்கூரும் ரேணுகா சிங் தாக்கூரும் டெத் ஓவர்ல பவுல் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாங்க. இதுல ரேணுகா சிங் தாக்கூர் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா மஸ்ட் ட்ரை. ஒன்னா கிராண்ட் லீக் வைஸ் கேப்டனுக்கு சொட்டமா பிளேயரா வந்திருப்பாங்க. செகண்டா பவுல் பண்றாங்கன்னா 50 ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க. அது ஒரு பேஸா இருக்கும். ஏன்னா ஒரு விக்கெட் அப்படிங்கறத அவங்க எதிர்பார்க்க முடியும் செகண்டா பவுல் பண்ண போது. இதுல டைசஸ் சாது ஃபர்ஸ்ட் மேட்ச் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருந்தாங்க. செகண்ட் மேட்ச் ரொம்பவே ஃபிளாப். ஸோ அதுலயே அவங்களோட ஃபேண்டசி குறைஞ்சிருச்சு, அவங்க பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு. ரொம்ப ரிஸ்கா ஒரு பிளேயரை ட்ரை பண்றேன், டிஃபரன்ஸ் மேக்கா ட்ரை பண்ணா டைசஸ் அதுக்கு வந்து கொடுங்க. பர்டிகுலரா இவங்க செகண்டா பவுல் பண்ணும்போது வேணா இவங்கள்ட்ட இருந்து 1 விக்கெட் அப்படிங்கறத வந்து எதிர்பார்க்கலாம். அன்எக்ஸ்பெக்டடான 2 விக்கெட் அந்த மாதிரி ஆப்ஷன்ல வந்து எதிர்பார்க்கலாம். இங்க இப்ப அடுத்ததா வெஸ்ட் இண்டீன்ஸை பொறுத்த வரைக்கும் ஹேலி மேத்யூஸ், குயினா ஜோசப் இவங்க 2 பேர் தான் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. குயினா ஜோசப் பவுலிங் யூனிட் கிடையாது. இதுல டபுள் ஆப்ஷன் டாப் 6ல வந்து பாத்தீங்கன்னா ஹேலி மேத்யூஸ்,
கேம்பல், டொட்டின், ஹென்ரி இந்த 4 பேருமே டபுள் ஆஃப் வயசுல இருக்கிறாங்க. ஹைலி மேத்யூஸ் 4 ஓவர் போல் பண்ணிடுறாங்க, டொட்டின் 3 ஓவர், ஹென்ரி 4 ஓவர். இதுல அஃபி ஃபிளெச்சர் 2ல இருந்து ஒரு 3, கரிஸ்மா மினிமம் ஒரு 3, பேலன்ஸ் இருக்க ஓவர்ஸை வந்து இவங்க 2 பேரும் ஷேர் பண்ண 2 ஓவர் அதிகபட்சம் இந்த மாதிரி தான் வந்து ஷேர் பண்ணி பவுல் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல லாஸ்ட் மேட்ச் வந்து சொல்லியிருந்தேன், ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஹைலி மேத்யூஸும் அஃபி ஃபிளெச்சர் 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா அட்ட ஃபிளாப்ல இருந்தாங்க. பட் இந்த மேட்ச் 2 பேருமே கண்டிப்பா ட்ரீம் டீம்ல வந்துருவாங்க, அந்த அளவுக்கு ஒரிஜினல் பிளேயரா தான் வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி ஹைலி மேத்யூஸ் சிங்கிள் மேனா நின்று மேட்சை வந்து முடிச்சிட்டாங்க. பவுலிங்கும் நல்ல விக்கெட்டிங் இருந்துச்சு, பேட்டிங்லும் சிங்கிள் மேனா மேட்சை வந்து முடிச்சிட்டாங்க. அஃபி ஃபிளெச்சர் அவங்க போட்ட 2 ஓவர்ல 2 விக்கெட் அப்படிங்கிறத எடுத்திருந்தாங்க. ஸோ 2 பேரும் ரொம்ப பெஸ்டா வந்து இருந்தாங்க அந்த ஃபர்ஸ்ட் பவுல் பண்ற அந்த ஆஃப் ஸ்டேஜ்ல இருக்கும்போது. இதுல டபுள் ஆப்ஸ்ல ஹைலி மேத்யூஸை பொறுத்த வரைக்கும் 4 ஓவருமே பவுல் பண்றது அவங்களுக்கு ஒரு பிளஸ்ஸா இருக்கு. அது மட்டும் இல்லாம டாப் ஆர்டர்ல பேட்டிங் வந்துடுறாங்க, அந்த பவர் பிளேவை நல்லா பயன்படுத்தி பிளே பண்ணிடுறாங்க. சிங்கிள் மேன் நின்னுட்டாங்க அந்த வெனுல அப்படின்னா டோட்டல் ஸ்கோரிமே இவங்களே அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு ஹைலி மேத்யூஸை பொறுத்த வரைக்கும். ஸோ ஹைலி மேத்யூஸ் 4 ஓவர் பவுல் பண்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸும் சேர்த்து ஒரு விக்கெட் ஒரு 25 அண்ட் பேட்டிங்ல 30+ ரன் வரைக்கும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓவரால் 35 டீம் பையனா சேர்த்து ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓவராலா ஒரு 65ல இருந்து ஒரு 70+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத ஹைலி மேத்யூஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஹைலி மேத்யூஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸா வந்திருப்பாங்க போத் இன்னிங்ஸ்லுமே சேர்த்து. இதுல குயினா ஜோசப் லாஸ்ட் மேட்ச் பவுல் பண்ணல, பட் T20க்கு நல்ல ஒரு ஆக்டான பிளேயரா வந்து இருக்கிறாங்க. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ்ல பாத்தீங்கன்னா 2 மேட்சுமே நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த பவர் பிளே நல்லாவே பயன்படுத்திக்கிறாங்க. ஹைலி மேத்யூஸா இருக்கட்டும், குயினா ஜோசப்பா இருக்கட்டும், 2 பேருமே அந்த பவர் பிளே நல்லாவே பயன்படுத்திட்டு பிளே பண்றாங்க. பட் இந்த மேட்ச் குயினா ஜோசப் இருந்து அதே ஸ்கோர் எதிர்பார்க்க முடியுமாங்கிறது என்னை பத்தி ஒரு கொஸ்டின் மார்க். மோஸ்ட்லி எல்லாருமே குயினா ஜோசப் வந்து இப்போ கொடுத்திருப்பாங்க. பட் இந்த மேட்ச் என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட்ல இருந்து ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட் இந்த மாதிரி ஆப்ஷன் தான் குயினா ஜோசப் வந்து எதிர்பார்க்க முடியும். ஒரு 50ல இருந்து ஒரு 55+ல இருந்து ஒரு 60 இந்த மாதிரி ஆப்ஷன் தான் கிடைக்குமாங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்கு குயினா ஜோசப்பை பொறுத்த வரைக்கும். கேம்பல் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் டாப் ஆர்டர்ல வந்துடுறாங்க. ரிச்சா கோஸை கம்பேர் பண்ணும்போது கேம்பல் இன்னிங்ஸை 1 டவுன் வந்துடுறாங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு பிளஸ்ஸா வந்து இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் கேம்பல் போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட் பிளேயர். ஓவரால் இவங்க இருந்து விக்கெட் கீப்பிங் அண்ட் பேட்டிங் மூலமா ஒரு 50ல இருந்து ஒரு 55+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. டொட்டின் சேம் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது இவங்ககிட்ட இருந்து தாராளமா ஒரு 2 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். செகண்டா பவுல் பண்றாங்கன்னா 1 விக்கெட். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல மோஸ்ட் ப்ராபபிலி உங்கள்ட்ட போத் இன்னிங்ஸ்ல விக்கெட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணா 2, செகண்டா பவுல் பண்ணா 1 விக்கெட். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எதிர்பார்க்கலாம். டொட்டின்ட்ட பேட்டிங் வந்தாலும் ஒரு குயிக் ஃபயரா ஒரு 25ல இருந்து ஒரு 30+ ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு டொட்டின்ட்ட. ஸோ டொட்டின் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாங்க. இதுல ஹென்ரியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் மேட்ச் பெருசா விக்கெட்டிங் ஆப்ஷன் இல்ல. செகண்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 ஓவருமே பவுல் பண்ணாங்க, ஒரு 2 விக்கெட் வரைக்கும் கிடைச்சது. ஸோ இவங்களோட ஆப்ஷன் எப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்குங்க. இன்கேஸ் செகண்டா பவுல் பண்றாங்க அப்படின்னா இவங்க நீங்க ஒரு 50-50 ஆப்ஷனா கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். செகண்டா பவுல் பண்ணும்போது விக்கெட் கிடைக்குமாங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க். ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது இவங்களுக்கு ஒரு விக்கெட் கிடைக்குது ஒரு 25, பேட்டிங்ல இருந்து ஒரு ஆவரேஜா ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்குது. ஓவராலா 45 ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்குது அப்படின்னு ட்ரீம் டீம் வந்துருவாங்க. செகண்டா பவுல் பண்ணும்போது உங்களுக்கு விக்கெட் பவுலிங் ஆப்ஷன்ல விக்கெட் கிடைக்குமாங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க். பேட்டிங்ல இருந்து மட்டும் மினிமம் ஒரு 30+ ரன் வரையும் அடிக்கணும். இன்கேஸ் இந்த 4 பிளேயருமே வந்து பேட்டிங் ஆர்டர் முடிச்சிட்டாங்க அப்படின்னா இவருக்கு பேட்டிங் ஆர்டரும் கிடைக்காது. இவங்களை பிக் பண்றது ரொம்ப ரொம்ப ரிஸ்கான ஆப்ஷனா இருக்கும். ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா ஹென்ரியை ட்ரை பண்ணி பாருங்க. செகண்டா பவுல் பண்றதா 50-50 ஆப்ஷனா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் பவுலிங் யூனிட். ஸோ பவுலிங் யூனிட்ல வந்து பார்த்தீங்கன்னா அஃபி ஃபிளெச்சர் பிக் பிரேக்கர் பவுலிங் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். இவங்களை பொறுத்த வரைக்கும் செகண்டா பவுல் பண்ணும்போது நல்லாவே விக்கெட் டேக் ஆப்ஷன் வந்து இருக்கு. பட் லாஸ்ட் மேட்ச் ஆஸ் யூசுவல் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது ஒரு 2 விக்கெட் அப்படிங்கிறத எடுத்திருந்தாங்க. இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது இவங்க நம்ம 1 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்க முடியும். லாஸ்ட் மேட்ச் மாதிரி இந்த மேட்ச் 2 விக்கெட் எடுப்பாங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க். 1 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அதே செகண்டா பவுல் பண்றாங்கன்னா கண்டிப்பா இவங்கள்ட்ட நம்ம 2 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். செகண்டா பவுல் பண்ணும்போது ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்து பாருங்க அஃபி ஃபிளெச்சருக்கு. இல்ல ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படின்னா 50-50 ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு 10 டீம் ட்ரை பண்றீங்கன்னா ஒரு 5 டீம்ல ட்ரை பண்ணிட்டு 5 டீம்ல வேற பிளேயர் ஆப்ஷன் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா கரிஸ்மா. ஸோ கரிஸ்மாவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் மேட்ச் நல்லா விக்கெட் கிடைச்சிருது, செகண்ட் மேட்ச் அப்படியே ஃபிளாப். ஸோ அந்த ட்ராக்கோட பொசிஷனை பொறுத்து அவங்க வந்து நல்லா ஃபிளாப்பா இருந்தாங்க.
கரிஸ்மாவை பொறுத்த வரைக்கும் செகண்டா பவுல் பண்ணும்போது அவங்களுக்கு நல்ல விக்கெட்டிங் ஆப்ஷன் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாங்கன்னா அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விக்கெட் இந்த மாதிரி ஆப்ஷன் தான் வந்து எதிர்பார்க்க முடியும். கம்பல்சரி விக்கெட் கிடைக்குமாங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க். அதே செகண்டா பவுல் பண்றாங்கன்னா கண்டிப்பா ஒன்னு அதிகபட்சம் 2 விக்கெட் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம் கரிஸ்மாவை பொறுத்த வரைக்கும். ஸோ கரிஸ்மா செகண்டா பவுல் பண்ணும்போது ஒரு பெஸ்டான பிளேயரா வந்து இருப்பாங்க. இதுல முனிசார் அண்ட் ஜேம்ஸ் இந்த 2 பிளேயருமே நீங்க கிராண்ட் லீக்ல ரிஸ்கா ட்ரை பண்ணும்போது ட்ரை பண்ணி பாருங்க. அதர்வைஸ் உங்களுக்கு பவுலிங் யூனிட்ல ஹைலி மேத்யூஸ் இருக்காங்க, டொட்டின், அஃபி ஃபிளெச்சர், கரிஸ்மா அண்ட் ஹென்ரிக் இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கு. இவங்களுக்கு வந்து பெருசா அந்த பவுலிங் யூனிட் வந்து கிடைக்கிறது இல்லை. அப்படி கிடைச்சாலும் விக்கெட்டிங் ஆப்ஷன் பெருசா எதுவுமே இல்லை. வேற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் எதுவுமே இல்லை. கேட்ச் சும்மா கிடைக்கிற பாயிண்ட்ஸ் ஆகட்டும் அது எதுவுமே இல்லாதது அவங்க 2 பேருக்கும் இருக்க ஒரு மைனஸா வந்து இருக்கு. ஒரு ரிஸ்கா கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது இந்த 2 பேர் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி ஸ்மால் லீக்ல சேஃபா போறீங்கன்னா இந்த 2 பிளேயரும் அவாய்ட் பண்ணிட்டு பிளேயர்ஸ் இருக்க பிளேயர்ஸ் வச்சு நீங்க ட்ரை பண்றது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து இருக்கும். ஓகே, இப்போ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்ல இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னைய பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஹைலி மேத்யூஸ் அண்ட் டொட்டின் இந்த 2 பிளேயருமே வந்து பாத்தீங்கன்னா போத் இன்னிங்ஸ்ல இம்பார்ட்டன்ட் கொடுத்திருப்பாங்க. இதுல நான் லாஸ்ட் அந்த 2 மேட்ச்லயுமே கேம்பலுக்கு வந்து போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்திருந்தேன். அது நல்ல ஒரு ஆப்ஷனா வந்து இருந்துச்சு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 3 பேருமே போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாங்க. இதுல ஹென்ரியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றான ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருக்குங்க. செகண்டா பவுல் பண்ணும்போது ஒரு 50-50 ஆப்ஷனா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அஃபி ஃபிளெச்சர் செகண்டா பவுல் பண்ணும்போது 2 விக்கெட், ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க 1 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இவங்க ஃபீல்டிங் பொசிஷன் லாங் ஆஃப்ல இருக்கனால இவங்களுக்கு 1 or 2 கேச்சஸ் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு. கரிஸ்மா செகண்டா பவுல் பண்றாங்கன்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷன், ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு 50-50 ஆப்ஷனா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இதுல குயினா ஜோசப் லாஸ்டா இந்த 2 மேட்சும் பிளே பண்ணதை பார்த்துட்டு இந்த மேட்ச் கண்டிப்பா போத் இன்னிங்ஸ்ல அவருக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்திருப்பாங்க. பட் இந்த மேட்ச் சேம் அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் இருக்குமாங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க் தான். என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா ஒரு ஆப்ஷன்ல உங்களுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துப்பாங்க. செகண்டா பேட் பண்றாங்கன்னா உங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு வேற பிளேயர் ஆப்ஷன் கூட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது கேப்டன் வைஸ் கேப்டன் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாருமே ட்ரை பண்றது ஹைலி மேத்யூஸ் கேப்டன், டொட்டின் வைஸ் கேப்டன், இல்லைன்னா டொட்டின் வைஸ் கேப்டன், ஹைலி மேத்யூஸ் கேப்டன் வைஸ் கேப்டன் இந்த மாதிரி ஆப்ஷன்ல ட்ரை பண்றாங்க. இதுல ஹைலி மேத்யூஸ், டொட்டின் 2 பேருமே ஸ்மால் லீக் ரொம்ப சேஃபான பிளேயரா வந்திருப்பாங்க. கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது கேம்பலுக்கு நீங்க ஒரு ரிஸ்கா ஒரு வைஸ் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல ஹென்ரி ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க இவங்க டீமை பிக் பண்ணிருக்கீங்கன்னா இவங்களுக்கு ஒரு வைஸ் ஆப்ஷன், அஃபி ஃபிளெச்சர் அல்லது கரிஸ்மா 2 பேர்ல 7 பிளேயர் எந்த ஆப்ஷன்ல ட்ரை பண்றீங்களோ அவங்களுக்கு அப்படியே ஒரு வைஸ் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அது இந்தியா டீமை பொறுத்த வரைக்கும் தீப்தி சர்மா கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக் வைஸ் ஆப்ஷனுக்கு ரொம்பவே சூட்டபான பிளேயரா வந்திருப்பாங்க. அதர்வைஸ் ரேணுகா சிங் தாகூர் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா 1 or கிராண்ட் லீக் வைஸ் ஆப்ஷனுக்கு ரொம்ப சூட்டபான பிளேயரா வந்திருப்பாங்க. சீமா தாகூர் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க, செகண்ட் பவுல் ரிஸ்கா ஒரு டீம்ல ட்ரை பண்ண வச்சீங்கன்னா சீமா தாகூருக்கு வைஸ் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து இருக்கும். இதுல பேட்டிங் ஆர்டர்ல யாருக்கும் அந்த பெரிய அளவுக்கு நம்ம வந்து வைஸ் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ண முடியாது. அது ரொம்ப ரிஸ்கா போயிடும். கிராண்ட் லீக் ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னு வச்சுன்னா ஸ்மிருதி மந்தனாக்கு செகண்டா பேட் பண்ணும்போது ஒரு வைஸ் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஹைலி மேத்யூஸ் எப்படியோ அதே மாதிரி ஸ்மிருதி மந்தனா செகண்டா பேட் பண்ணும்போது சிங்கிள் மேட்சஸ் வந்து முடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க வைஸ் கேப்டன் சூட்டபா பிளேயரா இருப்பாங்க. அதே ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா டீம்ல ஒரு ஆப்ஷன் ட்ரை பண்ண ட்ரை பண்ணிக்கங்க. மற்றபடி வேற வைஸ் கேப்டன் சூட்டபா பிளேயரா வந்து இருக்க மாட்டாங்க. ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோல பத்திய கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.